ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரமோ 3 வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது தவிர பணப்பேட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா கிளம்புது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ லைவில் வந்து என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக உள்ளே போனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா பாட்டு வந்து நடுவரிலேருந்து பாடி ஃபுல் பாட்டை வந்து பாடுற ஒரு டாஸ்க் வந்து விளையாண்டுருக்கானுங்க. பார்த்தோன்னே அப்படியே வந்து ஐயோ ஆள விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி அடுத்து எதாவது அப்டேட் இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்குறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் பாக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் நம்ம பிக் பாஸ் வந்து வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி இப்போ வெளியே இருந்து உள்ளே வர கண்டஸ்டன்ஸ் கிட்ட ப்ரமோ 3ல பார்த்த மாதிரியே பயங்கரமாக அவங்க வீட்டுக்கே தேவையில்லை, அதுக்கு நீ எதுக்கு வீட்டுக்கு வந்த, நீ நல்லவர் எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரிலாம் வந்து அந்த டேக் இருந்துச்சு. ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்டை வந்து எல்லாருமே வச்சுருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக எவிக்டட் கண்டஸ்டன்ஸு, அதாவது மேலே இருக்கவங்களாம் எவிக்டடு, இந்த சைட்லாம் வந்து இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸ். ஸோ அவங்க வந்து எல்லாரை பற்றியும் ஒரு போர்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வச்சாங்க. வச்சுட்டு இப்போ உள்ளே வர்றப்ப நைட்டே உள்ளே வந்து அந்த போர்டை பார்த்துட்டு மௌனை என்ன ஏன்டா சொன்னீங்க எப்படி அப்படின்ற மாதிரி அதுலேயும் வந்து எல்லாம் மயந்துட்டாங்க. ரவீந்திர உள்ளே வந்தாருன்னா கிண்டி கிளங்கெடுப்பாருங்கிறது தெரியும். ஏன்னா ரிவ்யூவர் அப்படிங்கிறப்ப ஒவ்வொருத்தவங்களுடைய ப்ளஸ் மைனஸ்லாம் போட்டு அடிக்கலாம். அதனால் எல்லாம் மாட்டாங்க, எல்லாம் சேஃப்டியாக மாட்டாங்க அங்கேயுமே. ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, ஏங்க எதுக்கு எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் கூட வைக்கணும் இந்த பஞ்சாயத்தை, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்னு. வீட்டுக்குள்ளே வச்சுக்க சொல்லுவாங்க. முத்து ரொம்ப ஒரு மாதிரி மண்டையே கழுவுறான் அப்படின்பா சௌந்தர்யா உடனே வந்து பார்த்தீங்கன்னா முத்துவை பற்றி சொல்லுவாங்க. முத்து வந்து சௌந்தர்யா வந்து ஏதோ வேறு ஏதோ பண்ணுறாங்க, இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு வேறு ஏதோ செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவுமே இருக்காது. பட் வெளியே போனவங்க வந்து ஏற்கனவே பார்த்துருப்பாங்க இந்த ஷோவை. அவனை நீ என்ன சொல்லுன்னு பார்ப்போண்டா, உன்னை வச்சு கிளிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி கிளிக்கிறது கூட உள்ளே வருவாங்கல்ல அடிச்சு விட்றதுக்கு. அதுக்கு தான் இந்த பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இது கிளிக் ஆகும். சரியா? சரி, அப்போ இது கிளிக் ஆகிடுச்சுன்னா பணப்பெட்டி இந்த வாரம் கிடையாது. என்னையா சொல்கிற? ஆமாங்க. ஸோ பணப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் தான் வந்து அந்த டைமில் தான் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ மேபி இந்த வாரம் கடைசியாக வந்து ஒரு புதன்கிழமை மேலே வைக்கலாம். அப்படி இல்லையா அடுத்த வாரம் தான் வந்து கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ மேபி 2 கேஷ் பாக்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து கேஷ் பாக்ஸோடைய சர்ப்ரைஸு. ஓகேவா? அடுத்து கண்டஸ்டன்ஸ் உள்ளே வரவங்க 2 பேர் வெளியே கூட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஸ்டில் ஆன் அப்படின்றாங்க. விசாரித்த வரைக்கும் என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் எவிக்ட் பண்ணிட்டாங்க, அதனால் உள்ளே கூப்பிட்டு வந்துட்டு இன்னொரு வீக்கான பிளேயர்ஸ் 2 பேர் வெளியே கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஆனந்தி உள்ளே வந்தாங்கன்னா சௌந்தர்யா கூட்டு போயிடுவாங்களோ? முடிஞ்சாப்போ சோழி ரைட்டு. அப்போ சுனிதா வந்தாங்கன்னா யாரை கூட்டு போவாங்க? ஜாக்லின் இருக்காங்க. மஞ்சரி உள்ளே வந்தாங்கன்னா யாரை கூட்டு போவாங்க? அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ பிக் பாஸ் வந்து அதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 கண்டஸ்டன்ஸ் வந்து வெளியேறுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க? ஆமாங்க, அதுதான் இங்கே வந்து ஒரு ட்விஸ்ட்டே. சரி, நாமினேஷன்ஸில் இருக்கிறவங்க அது ரயான் மட்டும் மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரயானுக்கு வந்து கிடையாது. ரயான் வந்து ஃபைனலிஸ்ட், அவனை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த எவிக்டட் கண்டஸ்டன் இந்த 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க. ஸோ உள்ளே வந்து நீங்கள் வேலையான ரீசன் வந்து சொல்லி அவங்கள நீங்கள் வந்து பிக் ஆஃப் பண்ணிட்டு தூக்கி போட்டிங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பிக் பாஸ் டீமுடைய ஒரு சிந்தனையாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்தளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இது வந்து ஆன் அப்படின்றாங்க. ஆன்னா கண்டிப்பாக வந்து நடக்கும். இது வந்து ஏதாவது கன்வின்சிங்காக இவங்க வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கு தான் இந்த டாஸ்க்கே வைக்கிறாங்க. ஸோ அப்படி வச்சு 2 எலிமினேஷன் பண்ணிவிட்டு இந்த வாரம் இப்போ அவங்க வெளியே போனாங்கல்ல, அந்த எவிக்டட் கண்டஸ்டன்ஸுக்கும் வந்து திருப்பி வந்து உள்ள வாய்ப்பு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எவிக்டாகி இந்த ஒரு வாரம் வந்தவங்க அந்த 2 நாளில் வந்து வெளியே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாம். ஏன்னா எவிக்டட் கண்டஸ்டன்ஸ் வந்து டாப் 5க்குள்ளே வந்து ஏற விட மாட்டாங்க. ஸோ இந்த வாரம் வெளியேற 2 பேரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எவிக்டட் கண்டஸ்டன்ஸை அனுப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ பிரேக் த கேம். மக்கள் ஓட்டு இல்லாமல் இதை வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமென்ஷனில் யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். ஆனால் அப்படி நடந்தால் அன்ஃபேர். மக்களோட ஓட்டின்படி தான் வெளியே வந்து எடுக்கணும். இவங்களே வந்து ஓட்டு எடுக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப தப்பாயிரும். ஸோ எப்படி அதை கொண்டு போகிறாங்க? ஏன்னா இது வந்து புதுசாக இருக்குது. இந்த சீசனில் எல்லாமே புதுசாக இருக்குது. டிக்கெட் டு ஃபினாலேயும் புதுசு, எல்லாம் குரூப் கேம் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கும் புதுசு. ஸோ இதுவும் வந்து புதுசு. ஏன்னா இது ஆளும் புதுசு, ஆட்டம் புதுசு. ஓகேவா? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.